உங்க பெர்சன் வந்து ஒரு ரியலைசேஷனுக்கு வந்துட்டாங்க. அத தான் இந்த சேனல் மெசேஜஸ் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. என்ன மெயினா சொல்றாங்க அப்டின்னா, அவங்க ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட எதுவுமே மிஸ் ஆகல. ஐ அம் ஆல்ரெடி இனஃப். மேபி இவ்வளோ நாளா அவங்கள யாராவது, "உனக்கு அது குறை, இது குறை, உன்கிட்ட அது இல்ல, இது இல்ல" அப்படின்னு அவங்கள்ட்ட யாராவது எமோஷனலா வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதெல்லாம் விட்டு அவங்க வெளியில வந்துட்டுருக்காங்க. மேபி ஒரு இன்செக்யூரிட்டினால தான் இந்த காதல்ல உங்களுக்கு எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்திருக்கு. ஆனா இப்போ வந்து அவங்க ரொம்ப அழகான ஒரு ரியலைசேஷனுக்கு வந்துட்டாங்க. ஐ அம் ஆல்ரெடி இனஃப். நானே போதும் எனக்கு. நான் வந்து எதையும் தேட தேவையில்ல. எவ்ரிதிங் ஐ நீட் இஸ் வித்தின் மீ. ஈச் மார்னிங் வென் ஐ வேக் அப். யாரோ ஒருத்தங்க அவங்கள மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த பியூட்டி அரவுண்ட் மீ. லைஃப் இஸ் அ கிஃப்ட். ஐ வாண்ட் என்ஜாய் இட். ஆல்வேஸ் ப்ரூவிங் மை வொர்த் ஒன்லி டிஸ்ட்ராய்ஸ் இட். ஐ எம் ஆல்ரெடி இனஃப். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் யாருக்கும் அவங்களோட வொர்த்தை ப்ரூவ் பண்ணி அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. மேபி பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா அது அவங்கள சுற்றி இருக்கிற சொசைட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க கிட்ட, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட அவங்க வொர்த்தை அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணி, இப்போ வந்து அவங்க ஒரு நான் எதுக்கு பண்ணணும் இதெல்லாம், வை ஐ நீட் டு டூ தட். இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, நானே போதும் எனக்கு. நான் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப அழகான விஷயங்கள் பார்த்துட்ருக்கேன். நான் டெய்லி எந்திரிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வரம். நான் இன்னும் வந்து உயிரோடு இருக்கேன், இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறதே எனக்கு ஒரு வரம். நான் இனிமேல் குழப்பிக்க விரும்பலை அப்படின்றாங்க. ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ பெட்டர் லைஃப்? டோன்ட் வாண்ட் டு லீவ் த வேர்ல்ட் திஸ் வே. த ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் வித்தின். டோன்ட் லெட் யுவர் ட்ரீம்ஸ் ஃபேட். இஃப் யூ திங்க் டு யுவர் செல்ஃப் அட் நைட், you got lost along the way. Look inside yourself. That doesn't have to be your fate. You are the life you create. You are the dreams from yesterday. யூ ஆர் த சேஞ்ச் தட் கம்ஸ் யுவர் வே. லிவ் ஃபார் டுடே. இன்றைக்கி மட்டும் வாழ்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன ஆகும், யார் என்ன சொல்லுவா, போதும் அப்படின்றாங்க. நான் இன்றைக்கி மட்டும் வாழ போகிறேன். நான் வந்து ஃப்யூச்சரை யோசித்து, அவங்கள யோசித்து, இவங்கள யோசித்து, நான் ரொம்ப வந்து குழப்பிக்கிட்டு இந்த கனெக்ஷனையும் வந்து நான் எனக்கு தூரமாக வச்சுட்டேன். இனிமேல் வந்து எனக்கு நானே போதும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துடுச்சு. இனிமேல் வந்து இந்த நாளை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். வேறு எதை பற்றியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இட்ஸ் நாட் டூ லேட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கனவு நீங்க தான் அப்படின்ற பட்சத்தில, இந்த கனவு தான் அவங்க அத தான் அவங்க வந்து தொரத்த போறாங்க இனிமே. தொரத்துறதுன்னா நாட் சேசிங். அந்த ட்ரீம்க்கான வேலைய அவங்க பண்ண போறாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா காதல் வாழ்க்கையில? ரொம்ப அழகான ரியலைசேஷனுக்கு வந்திருக்காங்க. மேபி சாட்டர்டே நைட் அவங்களுக்கு ஞானம் வந்திருக்கலாம். ஐ வாண்ட் யூ பேக். ரொம்ப அழகா வந்துருச்சு பார்த்தீங்களா? ஐ வாண்ட் யூ பேக். இந்த ரியலைசேஷன் வந்தனால தான் இவ்வளோ நாளா மேபி குடும்பத்துக்காக அவங்க தள்ளி இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த காதலை தள்ளி விலக்கி வச்சுருக்கலாம். பட் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஐ வாண்ட் யூ பேக். நான் எதுக்கு உன்னை வந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ நெவர் வாண்டட் டு சி யூ க்ரை. எப்போவுமே வந்து உங்களை அழ வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் இல்லை. ஆனால் வந்து சம்ஹவ் அவங்க அதை அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை, அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ், இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், எனக்கு நானே இனஃப், என்கிட்ட எதுவும் வந்து மிஸ் ஆகலை அப்படின்னு. மை இயர்ஸ் பர்க் அப் எனி டைம் ஐ ஹியர் யுவர் நேம் மென்ஷன்ட். உங்கள் பேரை வந்து எங்கே கேட்டாலோ எங்கே பார்த்தாலோ உங்களுக்கு வந்து உடனே அந்த ஸ்பார்க் வருது. ஸோ எப்போவுமே அவங்க காதுகளும் கண்களும் வந்து உங்களை தான் தேடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு இந்த பர்சனுக்கு ஒரு எக்ஸ் இருக்கலாம். அந்த எக்ஸை இப்போ தான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆர் சேயிங் ஐ எம் ஸ்டில் ரிலீஸிங் மை எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எனர்ஜி வெளியில் வரல, பட் இது ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். அந்த சுச்சுவேஷன் இல்லாதவங்களுக்கு உங்கள் பர்சன் வந்து ஒரு பயங்கரமான ரியலைசேஷனுக்கு வந்துட்டாங்க. கார்ட்ஸ் எல்லாம் நீ கீழேயே விழுது. யூ ஆர் த ஒன்லி ஒன் ஐ வாண்ட். அதான் இங்கே ஐ வாண்ட் யூ பேக், யூ ஆர் த ஒன்லி ஒன் ஐ வாண்ட். எக்ஸ் இருந்தாலும் அவங்க இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. எனக்கு எக்ஸ் எல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து யாருமே தேவையில்லை, நீயும் இந்த காதலும் போதும், நானே போதும் எனக்கு. ஐ லவ் யூ மோர் தேன் வேர்ட்ஸ் குட் சே. அவங்க காதல் வந்து வெறும் வார்த்தைகளால் சொல்லிட முடியும்னு அவங்களுக்கு தோணலை. ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் டு யூ ஃபார் ஆல் த பெயின் தட் ஐ காஸ்ட் யூ இன் த பாஸ்ட். அதான் இங்கே ஐ நெவர் வாண்டட் டு சி யூ க்ரையில் அவங்க வந்து ஏதோ அவங்களே அறியாமல் சில விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டு யூ லவ் மீ த வே ஐ லவ் யூ. அவங்களுக்கு இன்னுமே இது பாஸ்டில் இருந்த அந்த இன்செக்யூரிட்டிஸோட ஒரு பிரதிபலிப்பு தான். ஆனால் இந்த ஹார்ட் பிரேக் இல்லைனா வந்து இந்த பிரிவுக்கு அப்புறம் அதே அளவு என்ன நேசிக்க முடியுமா உன்னால் அப்படிங்கிறதா இந்த கொஷினுக்கு அர்த்தம். ஐ சம்டைம்ஸ் வாண்ட் டு சர்ப்ரைஸ் யூ அட் யுவர் ஹோம். உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அவங்க நினச்சிருக்காங்க சில சமயம். ஆனால் அது செயல்படுத்தினதில்லை. ஐ எம் குவைட் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் ஈகோ. இதுதான் ரியலைசேஷன். அவங்களுக்கு ஈகோ இருக்குது. அவங்க வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஏதாவது திரும்ப ஹார்ஷாக சொல்லி
அது திரும்ப உங்கள காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஐ ஹேட் ஹவு மச் பெயின் ஐ ஹவ் காஸ்ட் யூ. அவங்கள இப்போ திரும்பி பார்க்கும்போது அவங்களே வெறுக்கிறாங்க. ஷேம் தட் ஈட்ஸ் பாருங்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, இப்படி தான் உண்மையிலேயே யாரும் இல்லாத சமயத்தில் அவங்க லிட்ரலாக அழறாங்க. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி அவங்கள இன்னும் போகலை. த ஷேம் தட் ஈட்ஸ் அட் மீ ஃபார் ஹவ் ஐ ஹவ் ட்ரீட்டட் யூ. ரொம்ப அவமானமாக இருக்குது. நான் வந்து இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிட்டேன், இல்லை நான் இவ்வளோ கேவலமாக நான் ட்ரீட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோட இன்செக்யூரிட்டிஸ் தான் காரணம். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் நம்ம இனிமேல் இப்படி பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு தான் ஆல்ரெடி அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து என்னை இந்த பவுச் எடுக்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ரூத் டெல்லர், லைக் ட்ரூத் ஆர் டேர் கார்டு மாதிரி. நான் இதை கடைசியில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் எங்கேயாவது சில விஷயங்கள் உள்குத்துருக்கலாம். அவங்க ரியலைஸ் பண்ண மாதிரி நடிக்கிறதுக்கு காரணம் இருக்கா, இல்லை உண்மையிலே அவங்களுக்கு ரியலைசேஷன் இருக்கான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மனுஷங்க எப்போ நல்லவங்களாக இருப்பாங்க, எப்போ கெட்டவங்களாக மாறுவாங்கன்னு நம்மளால் சத்தியமாக சொல்ல முடியாது. அதனால் நம்ம அதை தெளிவுபடுத்திக்கலாம். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கைட் யூ இன் அ ராங் வே. அதுவும் இது வந்து ரொம்ப இட்ஸ் லைக் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் பர்சன்ஸ் இன்டென்ஷன்ஸ் ஃபார் திஸ் ப்ளீஸ். இந்த பர்சனோட இன்டென்ஷன் என்ன, அவங்களோட மாற்றம். 10 of Wands, heavily burdened. Leap of faith, புது காதல், புது ஆரம்பம் வரேன். அது நீங்கள் எடுக்க போகிறீங்களா? 3 of Pentacles, Temperance, 9 of Pentacles, Secrets, Illusion. நிஜமாக நீங்கள் இந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணனால நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. சரியா? இதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் போய் வந்து வெறும் கையோடு இல்லை, யூ ஆர் கிரியேட்டிங் அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்னால் 9 of Pentacles வந்து கிட்டத்தட்ட எம்ப்ரஸ் எனர்ஜி. நீங்கள் வந்து சாதாரண அபண்டன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணல, ஒரு நிலையான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. மேபி பாஸ்டில் நீங்கள் வந்து மை காட் ஸ்பிரிட்ஸ் வந்து வேறு லெவல் ஆஃப் மெசேஜஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சோகத்தில் முழுகி ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணது. அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். ஸோ அவங்க உங்களை விட்டுட்டு போனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்கள் வந்து அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு நினச்சி தான் வந்து அவங்க உங்களை ஹர்ட் பண்ணது பாஸ்டில். இதுதான் உண்மை. நீங்கள் வந்து ஆமான்னு நினச்சாலும் சரி, இல்லைன்னு நினச்சாலும் சரி, அதுதான் உண்மை. ஸ்பிரிட்ஸ் அதை தான் சொல்கிறாங்க. தட்ஸ் த ட்ரூத். நீங்கள் அது ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த பாரத்தை உங்களால் சுமக்க முடியல. அதனால் நீங்கள் இந்த கனெக்ஷனை விட்டு விலகி போயிட்டீங்க. எதுக்கு உள்ளே இருந்துட்டு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு நீங்கள் விலகியே போயிட்டீங்க. ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஆஃப்டர் அ பாயிண்ட். நீங்கள் ஒரு அழகான உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு. யூனோ இது வந்து நான் அப்படியே நீங்கள் கார் பங்களாவோட செட்டில் ஆகிடுங்க. நீங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தாலும் ஸ்பிரிட்ஸுக்கு தெரியும் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு. ஸோ ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு புது ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஸோ இதுதான் அவங்க திரும்ப வரத்துக்கு காரணம். இட்ஸ் நாட் அபவுட் பியோர் லவ் அலோன். ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மேலே இருக்க காதல் மட்டுமே காரணமா, பிரிஞ்சிருக்கிறது மட்டுமே காரணமா அப்படின்னா இல்லை. மேபி அவங்க யூ ஆர் பிகமிங் த ஸ்டார். திரும்ப பாருங்கள், இதுதான் அவங்க உள்ளே வரத்துக்கு காரணம். 6 of Pentacles, பிரபஞ்சம் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு சரிசமமாக உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எவ்வளோ தூரம் சண்டை போட்டாங்களோ, எவ்வளோ தூரம் உங்களை கெடுக்க நினச்சாங்களோ, அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சந்தோஷத்தையும் அபண்டன்ஸையும் அனுபவிக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே இருந்தீங்க, இந்த பர்சன் உங்களை ரொம்ப கொடுமையான சூழ்நிலையில் தான் விட்டு போயிருக்காங்க. 5 of Pentacles பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக யாரோட சப்போர்ட்டோ இல்லைனா வந்து யாரோட உதவியோ தேவைப்பட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க இந்த பர்சன். அப்போ என்ன நினச்சாங்கன்னா, இந்த சூழ்நிலையில் உங்களை விட்டுட்டு போனால் நீங்கள் செத்துருவீங்க குளிரில் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஏன் குளிரில் இருந்து வாட போகிறேன், பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது நீங்கள் கையில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க. நான் ஏன் குளிரில் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த குளிரை தாங்கிறதுக்கு. பட் நீங்கள் அங்கே இல்லை, கிளம்பிட்டீங்க. நான் குளிர்லேருந்து வாட விரும்பலை அப்படின்னு. இப்போ இந்த பர்சன் திரும்ப வரத்துக்கு காரணம் உங்கள் கிட்டே இருக்க அந்த அபண்டன்ஸ், உங்கள் கிட்டே இருக்க அந்த ஸ்ட்ரென்த், உங்கள் கிட்டே இருக்க எல்லாமே. டிவைன் சப்போர்ட், சீக்ரெட்ஸ், அகெயின்ஸ்ட் சீக்ரெட்ஸ். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த இன்டென்ஷன்? ப்ளீஸ் கிளாரிஃபை த டெம்பரன்ஸ். வை த டெம்பரன்ஸ் இஸ் ஹியர்?
ஆ இந்த பெர்சன் வந்து ரியலைசேஷன் நான் கண்டிப்பா வந்து கம்ப்ளீட்டா பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் இப்ப நீங்க தான். மேபி இந்த பெர்சன் பாஸ்ட்ல பிளேயரா இருந்திருக்கலாம். பட் இப்ப அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா உங்களோட அந்த ஃபேமிலில செட்டில் ஆகுறது தான். அவங்க நெனைக்கிறாங்க நீங்க தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட். நீங்க இருந்தா போதும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பிளேயர் எனர்ஜி. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எது அவங்களோட உண்மையான கனவு அப்படின்னு. அவங்களோட கனவு நீங்க தான். அதனால தான் இங்க வந்து அவங்க பாஸ்ட்ல ரொம்ப குழப்பி, உங்கள ஹர்ட் பண்ணி பட் டவர் பட் உங்ககிட்ட அவங்களால வர முடியுமா அப்படின்னா, அது பெரிய கேள்விக்குறி தான். பிரபஞ்சம் அலோ பண்ணுவாங்களான்னா, இல்ல. இந்த பெர்சன் திரும்ப உங்ககிட்ட ஓடி வரதுக்கு காரணம் டவர். அவங்க வாழ்க்கையில எல்லாமே சிதைஞ்சிட்ருக்கு. இப்போ அவங்க 10 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜில இருக்காங்க. உங்களுக்கு என்ன குடுத்தாங்களோ, மை காஷ்! உங்களுக்கு என்ன அவங்க பண்ணாங்களோ, அது இப்போ அவங்க வாழ்க்கையில நடந்துட்டுருக்கு. உங்கள உதாசீனப்படுத்துனாங்க, உங்கள வந்து குளிர்ல விட்டுட்டு போனாங்க. உங்களுக்கு என்ன பெயின் குடுத்தாங்களோ, பிரபஞ்சம் அதேவ கொஞ்சம் ஜாஸ்தியா டியூன் அப் பண்ணி குடுத்துட்ருக்காங்க. அதனால தான் அவங்க உங்ககிட்ட ஓடி வர ட்ரை பண்றாங்க. அவங்க ரியலைஸ் பண்ணல அப்படிங்கிறது இல்ல. அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பட் பண்ண பாவம் வந்து விலகி போயிடுமான்னா, ஐ டோன்ட் நோ. நான் இப்ப இத படிக்க போறேன். இதுதான் அவங்களோட க்ளூ. இதுதான் அவங்களோட டெசிஷன். பார்த்துக்கோங்க. இத நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. நீங்க சூப்பரா ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் கொலாபரேட்டிங் வித் சம்ஒன். ரொம்ப பொறுமையான ஆள். மேபி உங்க வாழ்க்கையில புது காதல் கூட இருக்கலாம். இப்போ அவங்க வாழ்க்கையில நடக்கிற அநியாயத்தினால, அ துக்கத்தினால, அவங்க கோ த்ரூ பண்ற வலியினால, அவங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு உங்கள காயப்படுத்தியிருக்காங்கன்னு. இப்போ திரும்ப உங்ககிட்ட ஓடி வர ட்ரை பண்றாங்க. ஆனா, இங்க நீங்க புதுசா ஒரு உலகத்த உருவாக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பாஸ்ட் பெர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கு. நான் இந்த மாரிலாம் இருந்திருக்க கூடாது. எனக்கு வந்து கமிட்மெண்ட் வேணும். அப்ப நான் வந்து என்னோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் நீங்க தான். உங்க கூட இருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாமே ரியலைஸ் பண்றாங்க. பட் இட்ஸ் டூ லேட் ஐ திங்க். பார்க்கலாம். ஹெவிலி பர்டன்ட் பை மை பேட் ஹேபிட்ஸ் அண்ட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். நான் சொல்லல. அதனால தான் திரும்பி வராங்க. அவங்களோட பாஸ்ட் பேட் ஹேபிட்ஸ்னால, பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்னால ஹெவிலி பர்டன்ட் என்ன வான்ஸ் அவங்களால இனிமே சுமக்க முடியல. துணை வேணும். சுமை தாங்கி நீங்க தான். யூ நோ மை டார்க் சைட் தட்ஸ் வை ஐ ரேன் ஃப்ரம் யூ. அவங்களோட கெட்ட புத்தி உங்களுக்கு தெரியும். அதை நீங்க கண்டுபிடிச்சனால தான் அவங்க உங்ககிட்ட இருந்து ஓடிட்டாங்க. இல்லைன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிறனால. சீயிங் யூ வித் சம்ஒன் எல்ஸ் வுட் பிரேக் மீ. நான் சொல்லல. உங்கள வந்து வேற யாரையோட பார்த்தா, அவங்களோட காதல் வாழ்க்கையில வேற ஒருத்தங்க இருக்காங்கன்னு நெனச்சா, அத அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால தான் திரும்ப ஓடி வராங்க. அந்த சம்பவம் நடக்கிறதுக்குள்ள நீங்க வந்து அவங்களோட கல்யாணமோ, இல்ல அவங்களோட சேர்ந்து வெளியில போறதோ நடக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள வந்து அவங்க திரும்ப பிடிச்சுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. யூ ஃபீட் மை ஈகோ இன் அ வெரி யூனிக் வே. இதனால தான் அவங்க திரும்ப வராங்க. அவங்ககிட்ட இப்ப ஈகோ இல்ல. அவங்க ஏன்னா கோ த்ரூ பண்ற பெயின், சஃபரிங்னால அவங்களுக்கு யாருன்னே தெரியல. அதனால தான் ஈகோ இங்க சரண்டர் பண்ணியாச்சு. ரியலைசேஷன். ஸோ இப்போ அந்த ஈகோ வேணும் அப்படின்னா நீங்க வேணும். கேன் யூ அக்செப்ட் மீ அஸ் யுவர் ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட்? நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலனா என்ன ஒரு ஃப்ரெண்டாவாவது ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க இருக்கீங்க, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு. ஐ லைக் டு காமிக் அபவுட் ஹர் பியூட்டி டு யூ சர். அவங்களுக்கு பாரு நிறைய ஃப்ளிங்ஸ் இருக்காங்க. நான் சொல்ல இந்த பர்சன் பாஸ்ட்ல ஒரு பிளேயர். அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. நீ வந்து இட்ஸ் எ கம்பேரிசன். உங்கள விட அவங்க வந்து ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திஸ் பர்சன் யூஸ் தர் கார்மிக் செக்ஷுவலி. ஐ வில் பி யுவர் ஷேடோ அண்ட் ப்ரொடெக்ட் யூ லைக் அ வாரியர். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது தே ஆர் கோயிங் டு பி அ வாரியர். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாரியர் வர போகிறாங்க. அது ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஐ கன்ஃபியூஸ் யுவர் இன்ட்யூஷன் டு மேனிப்புலேட் பட் யூ ஆர் நாட். அவங்க நிறைய சைக்கிக் அட்டாக்ஸ்லாம் உங்களை பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருக்காங்க டு மேனிப்புலேட் யூ. ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஐ சாபட்டாஜ்ட் அவர் பியூட்டிஃபுல் கனெக்ஷன். மே ஐ கம் பேக். அவங்களுக்கே தெரியும் அவங்க இந்த காதலை வந்து சொதப்பிட்டாங்க. அதனால தான் சீக்ரெட்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த பர்சன் பிளேயர் தான். சடன் ரியலைசேஷன் வந்ததுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் கோ த்ரூ பண்ணுற பெயின். பட் நீங்கள் இங்கே ஒரு அழகான உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நேசிக்கிற இந்த பர்சன் டிவைன் கவுண்டர் பார்ட் ரொம்ப ரொம்ப பேஷண்ட்டான பர்சன். ரொம்ப அழகாக அவங்களோட எமோஷன்ஸையும் அவங்களோட வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ரொம்ப அழகான பொறுமைசாலி. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கனால அவங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறீங்க. இட்ஸ் லைக் 3 ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் மட்டும் இல்லை, யூ ஆர் கிரியேட்டிங் எ கம்யூனிட்டி. நீங்கள் ஆல்ரெடி இந்த கனெக்ஷனில் லீப் ஆஃப் ஃபேத் நீங்கள் குதிச்சிட்டீங்க உள்ள ஃபுல்லாக ஆல்ரெடி. இந்த பர்சன் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இன்னும் ரொம்ப பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. பிகாஸ் தே வாண்ட் பேலன்ஸ். அந்த கேப்பை தான் இந்த பர்சன் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். நைட் ஆஃப் வான்ஸ், த எம்பரர். இதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. இந்த பர்சனுக்கும் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கும் வரப்போகிறது த எம்பரர். அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. கொஞ்சம் கூட
சளைக்காமல் அடிக்கிற ரொம்ப ஸ்டேபிளான ஸ்ட்ராங்கான ப்ரொட்டக்டர் த வாரியர். எம்பரர்னால் தெரியும் அவங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரியும். நைட் ஆஃப் வான்ஸ் த பிளேயர் எனர்ஜி அகெயின், அதுதான் பிரபஞ்சம் கன்ஃபார்ம். உங்களுக்கு கிங் ஆஃப் வான்ஸ் கூட இல்லை, இன்னுமே நைட் ஆஃப் வான்ஸ் இது ப்ரெசன்ட் மூமெண்ட் ஹாப்பினஸ். இந்த பர்சன் வந்தால் ஸ்டே பண்ணுவாங்க. நைட் ஆஃப் வான்ஸ் வந்து இட்ஸ் லைக் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்து ஃப்ளைட் எனர்ஜி. அவங்க வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்களோ அவ்வளோ வேகமாக வெளியில் போயிடுவாங்க. ஸோ இந்த பர்சன் திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா நம்ம 7 ஆஃப் கப்ஸும் பார்த்தோம். நீங்கள் வந்து இப்போ ரொம்ப பிரைட்டஸ்ட் ஆப்ஷன் உங்ககிட்ட வராங்க. சப்போஸ் நீங்கள் வந்தபோது உங்கள் வாழ்க்கையில் ஒரு செட்பேக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பர்சன் உடனே ஓடிடுவாங்க. அந்த எனர்ஜி தான் இங்கே நைட் ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் வந்து இட்ஸ் நாட் முழுமையாக நம்பி உங்கள் வாழ்க்கையை கொடுக்க முடியாது. பட் உங்கள் வாழ்க்கையில் இருக்க டிவைன் கவுண்டர் பார்ட் ரொம்ப ஸ்டேபிளான ஸ்ட்ராங்கான வெரி குட் பிளேயர். அதாவது ரொம்ப அழகாக கேம் வாழ்க்கையை ப்ளே பண்ணுறவங்க, ரொம்ப பொறுமைசாலி. எடுத்தேன் கவுத்தேன்னு எதுவும் பண்ண மாட்டாங்க. தே ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் லைக் அ வாரியர். இந்த பர்சன் அவங்க பிரபஞ்சம் கொடுத்த காதல் வாழ்க்கையை அவங்களே அழிச்சிட்டாங்க. ஸோ இதில் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.